ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரிவா அனுபவத்தில் 1963 மருதாநல்லூரில் கேம்ப். அப்போது திருப்பாவை திருவம்பாவை மாநாடு நடந்துட்டு இருந்தது. அது எங்கே அப்படின்னா ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணம் மருதாநல்லூர், அந்த கும்பேஸ்வர ஆலயத்தில். அந்த ஆலயத்தில் ஸ்ரீ பெரிவா எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுத்துட்டே இருக்கும்போது அதை பற்றி அப்போது இருந்த முதல்வர் பக்தவட்சலம் வரார். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி கோயிலை திருப்பணி செஞ்சதுக்கு பிடி ராஜன்கிறவரும் வரார். சாயங்காலம் இந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு அனுகிரக பாஷணம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீ பெரியவா. அப்போது அது பக்கத்தில் பெரியவா பாஷணத்தை கேட்கலான்னு நான் பக்கத்தில் உட்காண்டிருந்தேன். அப்போ சாயங்காலம் 5:30 பெரியவா ஒரு சைகையை காட்டி என்கிட்ட சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு சைகை காட்டுறான். அதுக்கு நீ வெளியில் போயிட்டு வா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். பெரியவா சொல்கிறான்னு நானும் கிளம்பிட்டேன். போயிட்டு வா அப்படின்னு விட்டா. சரி, நானும் திருக்குளத்துக்கு வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்து உக்காந்துட்டேன். எப்போ பிராமணன் தன்னோட தர்ம காரியத்தை எப்போ விடாத செய்யறானோ அவனுக்கு நானே தேடி போய் அனுகிரகம் பண்ணுவேன். யார் ஒருத்தர் தன்னுடைய குல தர்மத்தை காக்கலையோ அவகிட்ட நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டா ஸ்ரீ பெரியவா. நாமளும் இந்த காலத்தில் சந்தியாவந்தனம்லாம் பண்ணுறதெல்லாம் நாளடைவில் விட்டே போயிடுத்து. சில பேர் 2 நேரம் தான், கார்த்தால சாயங்காலம் தான் பண்ணுவா. சில பேர் அதுவும் இல்லை, வெறும் காயத்ரி ஜபத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவா. அந்த மாதிரி இல்லாமல் இதை பண்ணிட்டு பெரியவாளுடைய அனுகிரகத்துக்கு நாமளும் பாத்திரமாகணும். அதே மாதிரி பெரியவா நாம் எது செஞ்சாலும் நம்மளை தேடி வந்து அந்த அனுகிரகம் நமக்கானது நம்மளை விட்டு போகாதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதே மாதிரி பெரியவா சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தை நாம் கேட்டாலே போகிறோம். கார்த்தால சூரியன் உதயம் ஆகும்போது ஒரு கும்பிடு, சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ஒரு கும்பிடு, கார்த்தால 2 நிமிஷம் சிவராமநாமா, அதே போல் சாயங்காலம் சிவராமநாமா. இதை சொல்லிட்டாலே போகிறோம். ப்ரேயர், நம்ம ப்ரேயர் முடிஞ்சது. அது எப்பேற்பட்ட வேலை பலு கூட இருந்தாலும் இது எல்லாராலையும் செய்ய முடியும். ரொம்ப பெரிய செய்ய முடியாத விஷயங்கள்லாம் பெரியவா சொல்லவே இல்லை. பிராமணனுக்கு என்ன மாதிரி விதிச்சிருக்கோ அந்த கர்மாக்களில் ஒசந்தது சந்தியாவந்தனம். அதில் வேற எதுவுமே இல்லை, மாற்று கருத்து. அந்த கருத்தை ஸ்ரீ பெரியவா ஒரு முறையும் எல்லார்கிட்டையும் வலியுறுத்துவா. அந்த வலியுறுத்தினா அவளுக்கு அனுகிரகம் தானே தேடி கிடைக்கும். அன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சுட்டு திருக்குளத்தில் வந்து உட்காந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி எதேர்ச்சியாக ராத்திரி 10 மணிக்கு எங்கள் ஆற்றுக்கு கூப்பிடாமலேயே ஸ்ரீ பெரியவா ராத்திரி 10 மணிக்கு வந்து 1 மணி நேரம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போனான். அதைத்தான் பெரியவா சொல்கிறா, உங்களுடைய தர்ம காரியம், தர்ம சிந்தனை, உங்களுடைய குல தர்மம் என்னவோ அதை வழுவாமல், நீதி நெறி வழுவாமல் செஞ்சாலே போகிறோம், நான் உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவேன் அப்படிங்கிற. இதே மாதிரி சிவஸ்தானத்தில் பெரியவா அனுகிரகம் ஒரு நடந்துட்டுருக்க. அப்போது ஒரு தாரை வந்து ரஸ்தாலி வாழைப்பழத்தார் 2 பேர் கொண்டு தூக்கிண்டு வரும்படியான பெரிய தார். அப்போ அதில் இருக்கிற ஒரு பழம் சாப்பிட்டா 4 நாளைக்கு பசிக்காது. அந்த பழம் அப்படிப்பட்ட ஒரு பழம். பெரியவா வந்து இந்த 2 தாரையும் பார்த்த உடனே இப்படி சொல்லுவாளாக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற அணுக்க தொண்டர்களோட மனசில் உதிச்சுது. என்னன்னா, இதை கொண்டு போய் சமயக்கட்டில் கட்டி தொங்க விடுறா. இதோட பழம் ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடலாம், உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெம்பாகவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. நினைக்க முடியுமா அப்படின்னு அங்கே இருக்கிற அணுக்க தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு பய கலர்ந்த ஒரு சிரிப்பு. பெரியவா அந்த 2 தாரையும் கொண்டே எதிர்த்தாப்புல வாசலில் இருக்கிற புளிய மரத்தில் கொண்டு போய் கட்டு அப்படின்னு விட்டாலாம். புளிய மரத்தில் ஏன் கட்ட சொன்னா அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஜனங்கள்லாம் போக வர அவளுக்கு கைக்கு ஏற்ற அளவுக்கு கட்டு அப்படின்னு வேற சொல்லிட்டான். அங்கே சாராயம் ஜாஸ்தியாக போய் வீட்டில் இருக்கிற ஆம்பளைகள் எல்லாம் அதை குடிச்சுவிட்டு பொம்மநாட்டிகளை போட்டு அடிக்கிறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, சாப்பிடாம எல்லாம்
நாசம் வாங்கிட்டு இருக்கு. பெரியவா தான் இப்படி ஒரு யுக்தியை கையாண்டிருக்கா. என்ன, பெரியவா கட்டி போட்ட வாழைப்பழம் எல்லாரும் பிச்சு ஆளுக்கு ஒன்றா தின்னுண்டே போயின்னு இருக்கா. இந்த மாதிரி யார் வாழைத்தாறு கொண்டு வந்தாலும் ஸ்ரீமடத்துக்கு கொண்டு போய் கட்டிடும் அப்படின்னுட்டா. இந்த மாதிரி ஒரு 15 நாள் போன உடனே அங்கே கிராமத்துலேருந்து காரியதர்சி வரார். சாமி கும்பிடுறேனுங்க சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீங்கள் செஞ்ச இந்த வாழைப்பழ ட்ரீட்மெண்ட்டு எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்குது, குடி நின்று போச்சுங்க, வீட்டில் சண்டை சச்சரவு குறைஞ்சி போச்சுங்க சாமி அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். பெரியவா சிரிச்சுட்டே, நான் என்ன பண்ணினேன் இப்போது, ரொம்ப ஆளுங்க திருந்திட்டாங்கன்னு நீ சொல்கிறது கேட்குறது எனக்கு காதுக்கு இனிமையாக தான் இருக்குது. தண்ணி போடுறது அவ்வளவு கஷ்டமாக குடிசையில் சந்தோஷமாக இருக்கா பொம்பளைகள்லாம் அப்படின்னு அந்த காரியதர்சி சொல்லவும், மாற்றத்துக்கு காரணம் வாழைப்பழமா இல்லை பெரியவாளுடைய வார்த்தை பழமா? அப்படி ஒரு ஆச்சரியம் எல்லாருக்கும். பெரியவா நம்மளுடைய தர்ம சிந்தனை, நமக்கான தர்மம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பெரியவா மூலமாக நிறையா கேட்குறோம், குடும்பத்தில் இருக்கிறவா மூலம் நிறையா கேட்குறோம். இப்போ இருக்கிற வசதி நிறையா இருக்குது. அந்த மாதிரி வசதியில் நாமளும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கோம், அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். எதையான நடைமுறைப்படுத்துகிறோமா கடைசி வரைக்கும், அதுதான் கேள்விக்குறி. இப்போ 30/4/2025 நாளைக்கு 8 நாளும், புதன்கிழமை 8 நாளும் அக்ஷய திருத்திகை. அவ்வாளுக்கு முடிஞ்சது வாசல்லையான தண்ணி பந்தல் வைக்கலாம், அதுக்கு செலவே கிடையாது. தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாலே போகிறோம். இன்றைய காலகட்டம் அப்படியே மயக்கம் வர மாதிரி வருது, வெயில் இப்போ ஜாஸ்தியாகின்னு இருக்கு. ஒரு பானை, பெரிய பானை, 2 டம்ளர் பானை நிறையா தண்ணி, மேலே ஒரு ஈர துண்டை சுற்றி வச்சாலே போகிறோம். எளிமையான தானம், சிறந்தது. முடிகிறவா நீர்மோர் பானகம் செய்யலாம், இது செஞ்சால் போகிறோம். உப்பு வாங்கி கொடுக்கலாம், வெள்ளை உப்பு தானம் கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு அரிசி தானமாக கொடுக்கலாம். யாருக்கு எவ்வளவு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு புண்ணியத்தை தேடி அந்த புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.